உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் தலைமையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து அதிகாரிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் MA சித்திக் செய்தியாளர்களை சந்தித்தார். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 34.8 கிலோமீட்டர் நீளத்திற்கான 32 ஸ்டேஷன்ஸ் அடங்கிய மெட்ரோ ரயில் திட்டம், 2 வழித்தடங்களோட மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்று உருவாக்கி நாம் அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து மாநில அரசின் மூலமாக மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. சமீபத்தில் ஒன்றிய அரசு வந்து சில கூடுதல் விவரங்கள் கேட்டதன் அடிப்படையில் அந்த விவரங்களும் தற்போது மாநில அரசு மூலமாக ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை வந்து நாங்கள் வருகிற காலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்திற்கு இந்த மாதிரி நம்ம மெட்ரோ ரயில் திட்டம் சராசரியாக இந்த திட்டத்திற்கு முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒன்று, கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கு ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மொத்தம் கோயம்புத்தூருக்கு வந்து 10,740 கோடி செலவிலும், மதுரைக்கு 11,340 கோடி செலவிலும் திட்டம், ஒருங்கிணைந்த திட்டம். இந்த பொதுவாக இந்த எலிவேட்டட் காரிடாரில் செயல்படுத்தப்படும் திட்டம் வந்து சராசரியாக 3 ஆண்டுகள் இம்ப்ளிமெண்டேஷன் டைம் இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் முதல் 2 ஆண்டு வந்து நில ஆர்ஜிதம், நிலம் அக்விசிஷன் பண்ணுறதுலையும், இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், சிவர் லைனு, அண்டர் கிரவுண்ட் பவர் லைன்ஸு, இதெல்லாம் வந்து போன்ற யூட்டிலிட்டிஸை ஷிஃப்ட் பண்ணுறதுலையே கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துலேருந்து 2 ஆண்டு ஆகுது. அந்த பணிகளை வந்து முன்கூட்டியே நாம் வந்து திட்டமிட்டு அதுக்கு எப்படி வந்து யூட்டிலிட்டியை ஷிஃப்ட் பண்ணுறது, லேண்ட் அக்விசிஷன்ஸ் வந்து இப்போவே நம்ம வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கைகள், ஆயத்த பணிகளும் ஆரம்பப்பட்ட பணிகளையும் மேற்கொள்வதற்காக இன்று நாங்கள் வந்து சென்னை மெட்ரோ ரயில் இங்கே சென்னைக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்கள் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் மற்றும் மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அனைவருடனும் நாங்கள் இன்று ஒரு ஆய்வுக்கூட்டம் வைத்திருந்தோம். இந்த பணிகளை இப்போ கூடிய சீக்கிரம் ஜனவரி பிப்ரவரியிலேயே வந்து இதற்கு தேவையான ஆரம்ப கட்ட பணிகளை நாங்கள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துள்ளேன். இதன் மூலமாக ஓவரால் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான பணிகளின் டைம் வந்து குறையும். ஒரு 3 அப்ரூவல் வந்ததுலேருந்து ஒரு 3 ஆண்டுகளிலே வந்து செயல்படுத்திடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கூட்டம் இன்று நடைபெற்றது. மேம்பாலம் வருது சார், அதுலேருந்து இப்போ நீங்கள் மெட்ரோ போடுறீங்க, எத்தனை மீட்டர் தேவைப்படும்? நிறைய பில்டிங் இருக்குது, அது என்ன செய்யுது? வந்து நீங்கள் வந்து லேண்ட் அக்விசிஷன் வந்து எடுக்கிறது வந்து பிளான் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த 1 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மெட்ரோ ரயில் திட்டம் வந்து ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்காக டெவலப் பண்ணுற கட்டுமான பணி இல்லை. இது வந்து ஒரு கட்டமைப்பு 100-150 ஆண்டுகளுக்கு தேவையான கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்கு லேண்ட் அக்விசிஷன் செய்ய வேண்டும்னா அது செஞ்சு தான் ஆகணும். ஸோ நாங்கள் வந்து இதுக்கு தேவையான திட்ட அறிக்கையில் எந்த லேண்ட் கிட்டத்தட்ட 10 ஹெக்டேர் லேண்டு, 10 ஹெக்டேர் லேண்டு வந்து நிலம் வந்து ஆர்ஜிதம், டிப்போவை தவிர டிப்போ வந்து இன்னொரு 16 ஹெக்டேர் தனியாக நிலத்தை வந்து ஆர்ஜிதம் செய்ய வேண்டும் என்று நம்ம டிபிஆரில் இருக்கிறது. 2 காரிடத்துக்கு 10 ஹெக்டேர் காரிடாருக்காக, இன்னொரு 16 ஹெக்டேர் வந்து டிப்போக்காக அது வந்து லேண்ட் அக்வயர் பண்ண வேண்டும். அது நிச்சயமாக நம்ம பண்ண வேண்டியதுன்னா பண்ண வேண்டியது இருக்கும். சென்னையில் கூட நாங்கள் வந்து லேண்ட் அக்வயர் பண்ணோம்னா பில்டிங்ஸ் இருந்தால் கூட அக்வயர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் 100-150 வருடம் ப்ராஜெக்டுக்காக வந்து லேண்டு வந்து கேனாட் பி
கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகல. திட்ட செலவு அதிகம். எங்க திட்ட செலவு திட்ட செலவுன்னு பார்க்க போனீங்கன்னா வந்து எது லேண்ட் வந்து நெசசிட்டினா அது செலவு பண்ணி தான் ஆகணும். திட்ட செலவு அதுதான் திட்ட செலவு அதிகரிக்குமான்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இந்த தூண் அமைகிற இடத்துல மட்டும்தான் நீங்க நிலம் கையப்படுறீங்களா? இது எங்க இல்ல, அதாவது காரிடார் எங்க நம்ம கட்டுறோமோ இது எலிவேட்டட் காரிடார். எலிவேட்டட் காரிடார்ல வந்து நீங்க தூண் வரும், மேல வந்து அந்த இந்த இது வரும், வயடக்ட் வரும். இந்த வயடக்ட் கீழே தேவையான நிலங்களை வந்து நம்ம அக்வயர் பண்ணுவோம். அந்த லேண்ட் அக்விசிஷனை வந்து தேவையான லேண்ட் அக்விசிஷனை குறைப்பதற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டிசைனில் இந்த தூணை வந்து ரோடோட எட்ஜில் வச்சுருக்கோம். ஸோ அதில் பாதி வயடக்ட் வந்து ரோடுக்கு மேலே வந்துடும். இந்த மீதி வயடக்ட் மட்டும் தான் நாங்கள் அக்வயர் பண்ண முடியும். அப்படி தான் நாங்கள் வந்து லேண்ட் அக்விசிஷனை மினிமைஸ் பண்ணுறோம். ஆனால் எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து ஓவரால் காஸ்ட்டை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லை, சோஷியல் காஸ்ட்டும் குறைக்கிறது எங்களோட ஒரு அப்ஜெக்டிவ். அதாவது இந்த ப்ராஜெக்ட்னால பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் நாங்கள் குறைக்க வேண்டும். அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்க வேண்டும். அது ஒரு ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் தான். ஏன்னா அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஃபண்டிங் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பன்னாட்டு நிதி நிறுவனங்களை அப்ரோச் பண்ணுவோம். நாங்கள் ஏடிபி, ஏஐபி, என்டிபி போல நிறுவனங்கள் தான் எங்களுக்கு சென்னையில் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு பண்ணும்போது இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால வந்து சோஷியல் காஸ்ட் நாங்கள் வந்து மினிமைஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ரொபோசல் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். எத்தனை இடங்கள் இந்த தூண் வரும்? ஒவ்வொரு வழித்தடத்திலும் 14 எத்தனை வழித்தடம்? இல்லை, ஒவ்வொரு வழி சராசரியாக ஒரு 30 மீட்டருக்கு ஒரு தூண். அதான் கணக்கு. இப்போ வந்து அவினாசி ரோட்ல வந்து மெட்ரோ ரயில் வந்து எந்த பாயிண்ட் வர்றது, திரும்புகிற பாயிண்ட் லீமெரிடியன் தாண்டி வந்து அப்படியே ஏர்போர்ட் டைரக்ஷனில் திரும்புறது. அது ஏர்போர்ட்டுக்கு வந்து திரும்புறது தான் பிளான். அதே சமயத்தில் வந்து நாங்கள் ஃபியூச்சர் ப்ரொவிஷன் வந்து அப்படியே நிலாம்பூர் ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிலாம்பூர் போய் அங்கேருந்து எல்என்டி பைபாஸ் பண்ணி அந்த ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ அங்கே வந்து ஒரு எலிவேட்டட் ரோட் போடுறதுக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அதுதான் சொல்கிறீங்க. அந்த ப்ரொபோசல் வந்து தேவை தான், முக்கியமான ப்ரொபோசல் தான் அது. எங்களோட மெட்ரோ ரயில் ஃபியூச்சரும் தேவை தான். அதனால நாங்கள் இன்டகிரேட்டடாக அதை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ பிளானிங் டிஸ்கஷன் வித் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு அதை வந்து இன்டகிரேட்டட் இந்த டைம்ல மெட்ரோ வந்து ஒரு இந்த ஊர்ல வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க? எனக்கு ஏற்கனவே ஒரு 40 இயர்ஸ் நாங்கள் டிராஃபிக் பிளான் பண்ணிட்டோம். எங்க சிட்டில லாங்கஸ்ட் வந்து சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மெட்ரோ வேண்டாம் சொல்கிறீங்க. சரி சரி, ரொம்ப பரவாயில்ல. இல்லை, இப்போ வந்து உங்களுடைய ஸ்கீமும் அதே அண்ணா சிலையில இருந்து மறுபடியும் நீலாம்பூர் வரைக்கும் எனக்கு ஒரே ரோட்ல 2 இது வந்து நாங்கள் வந்து இல்லை எலிவேட்டட் ரோடையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த ப்ரொபோசல் ப்ராஜெக்டே ஸ்டடி பண்ணியிருக்கு ஆல்ரெடி. இந்த டிபிஆரில் காமன் மொபிலிட்டி பிளான்லேயும் அது டிஸ்கஷனில் இருக்குது, அது ஏற்கனவே இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பிளான் பண்ணியிருக்குது ஓவரால் இன்னும் டிராஃபிக் அசஸ்மெண்ட்டை. அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் அவினாசி ரோடு வந்து நம்ம வந்து இந்த சாசி ரோட்டில் நம்ம எடுத்துருக்கோம். இதை தவிர வந்து ஃப்யூச்சரில் வந்து காமன் மொபிலிட்டி பிளானில் இன்னும் ஒரு 3 ரயில் தடங்கள் வந்து ப்ரொபோசல் ஏற்கனவே இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் மேட்டுப்பாளையம் ரோடு, அதுக்கப்புறம் திருச்சி ரோடு, அதுக்கப்புறம் இன்னொன்று இருந்தது இல்லையா, இந்த ரோடு ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் திஸ் ரோட்ஸ், இதெல்லாம் இருக்குது ஏற்கனவே. அது வந்து டியூ கோர்ஸ் அடுத்த கட்ட ஃபர்தர் வரும், டியூ கோர்ஸ் வரும். ஆமாம், வந்திருக்குது. இது அகைன் நாங்கள் எங்கள் மெட்ரோலில் வந்து நாங்கள் வந்து எந்த டைரக்ஷனில் எந்த ரூட் எடுக்கணும் வந்து எடுக்கிறது நாங்கள் முடிவு எடுக்கிறது. அது வந்து காமன் மொபிலிட்டி பிளானில் என்ன, அதில் தான் வந்து ஃபுல்லாக சிட்டி லெவல் டெவலப்மெண்ட் பிளான் என்ன, அந்த இதுக்கு வந்து எந்த வழித்தடங்களில் வந்து நமக்கு வந்து மெட்ரோ ரயில் ஓட்டணும், எங்கே வந்து பஸ் ரூட்ஸ் பண்ணணும், எந்த ரோட்டில் வந்து சைக்கிள் ட்ராக் பண்ணணும், இதெல்லாம் காமன் மொபிலிட்டி பிளானில் வந்து பண்ணுறது. அந்த டிசைன் வந்து சிட்டி லெவலில் தான் டிசைன் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட்
நீங்கள் கார்பரேஷனும் பிளானிங் அத்தாரிட்டி தான் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணுறதோட நாங்கள் வந்து எந்த ரூட்டில் எடுக்கிறது நாங்களா முடிவு எடுக்கிறது. இப்போ எவ்வளோ காம்பன்சேஷன் வந்து நம்ம லேண்ட் அக்விசிஷன் நீங்கள் லேண்ட் அக்விசிஷன் உங்களுக்கு தெரியும், LARR படி ஒரு லேண்ட் அக்விசிஷன் இருக்குது, LARR ஆக்ட் படி லேண்ட் அக்விசிஷன் இருக்கும். பட் எங்களோடது பொதுவாக நாங்கள் மெட்ரோ ரயிலில் வந்து எங்கள் நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது. நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் வந்து அந்தந்த ஏரியாவை பொறுத்து தான் இருக்குது. அது டியூ கோர்ஸ் லேண்ட் அக்விசிஷன் வந்து நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் முடிவு எடுப்போம். என்ன வாட்டர் வில் எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? ரொம்ப நாளாக இது ஒரு வெளியே they are hoping that should come soon. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ தமிழ்நாடு அனுப்பி அந்த ரிசல்ட்ஸ் வந்து நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிருந்தோம். பட் அக்டோபர் வரைக்கும் எங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னு இது எல்லாம் அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் இருக்குது எல்லாம் அனுப்பிச்சாச்சு. இன்ஃபேக்ட் ஒன்றியார்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் வந்து சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இப்போ வந்து ஸ்டேட் சென்ட்ரல் செக்டர் ப்ராஜெக்டாக மாற்றிருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து எங்களோட ஒரு புத்துயிர் வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கும் ஸ்கீமில். ஏன்னா வந்து மாநில அரசு வந்து அந்த அளவுக்கு லோடு, அந்த ஃபைனான்ஷியல் லோடு எடுக்கிறது கஷ்டம்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். மாண்புக முதலமைச்சர் அவர்களும் இதை வந்து நிறைய ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் ஏற்றி இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதே ஸ்கீமில் தான் வந்து சென்ட்ரல் செக்டரில் தான் நாங்கள் இதில் கேட்டிருக்கோம், இந்த ப்ராஜெக்டை கேட்டிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அது வரணும்னு எதிர்பார்க்குறோம். சார் எதிர்காலத்தில் இந்த பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு ரோடு, ஏன்னா இப்போ கேரளாவிலேருந்து உள்ள நுழையிறவங்க பொள்ளாச்சி சைடில் வந்து கோயம்புத்தூர்ல ஒன்று, கோயம்புத்தூர்ல அதிகமான மக்கள் அந்த 2 வழி தடங்களில் கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த பக்கம் ஒரு கனெக்ட் பண்ணுறது வந்து ஈஸ்டா கார்னியா நகர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ அந்த சைடெல்லாம் வந்து மக்களுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது. அதான் அதற்கு காமன் மொபிலிட்டி பிளான் அப்டேட் வரும்போது கோவை மதுரை ரெண்டையும் வந்து ஒருங்கிணைத்து தான் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த அவினாசி சாலை மெட்ரோ மதுரையில் மதுரையில் அங்கே ஒரே ஒரு வழித்தடம் அது வந்து நம்ம திருமங்கலத்துலேருந்து கொத்தக்கடை வரை ஒரு வழித்தடம். அது மொத்தம் வந்து 32 கிலோமீட்டர். அவினாசியோட மேம்பாலத்தில் கீழே கிளைமேட் ஒர்க் பண்ண வேண்டியது. நீங்கள் மெட்ரோ வர்றதுனால நடக்குமா? செலவை நிப்பாட்டி இதை நாங்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மீட்டிங்கில் இன்னைக்கு தான் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அது வந்து நாங்கள் லேண்ட் அக்விசிஷன் பிளான் பண்ணிவிட்டு அது வந்து எங்கள் லேண்ட் அக்விசிஷனில் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு பில்லர் 2 தவிர நாங்கள் வந்து மேலே இருக்கிற வயடக்ட்டுக்கு தேவையான இது பண்ணுவோம். ஸோ அங்கே நாங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கும், அங்கே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அங்கேருந்து கொண்டு வரலான்னு நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உக்கடத்தில் நீங்கள் ஜங்ஷன் வச்சுருக்கீங்க, ஆனால் உக்கடத்தில் கார்பரேஷன் வந்து பஸ் ஸ்டாண்ட் தான் பிளான் வச்சுருக்காங்க. அப்போ அங்கே அந்த பிரச்சனை எங்களோட அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அங்கே ஜங்ஷனுக்கு இடம் இருக்காது. நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட் இதெல்லாம் வந்து மேஜர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ரைட்டா? மெட்ரோ ரயில் இன்னொரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். நாங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த 3 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மீட் பண்ணுறோமோ அது வந்து ஒரு இன்டெகிரேட்டடாக டெவலப் பண்ணணும்னு விரும்புகிறோம். அதுதான் இப்போ வந்து நேஷ்னல் லெவல்லையும் அதுதான் வந்து பாலிசி, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் இன்டர்சேஞ்சஸ். இப்போ வந்து ஏர்போர்ட்டை பொறுத்தவரையோ இல்லை ரயில்வே இது பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரை வந்து தனித்தனி ஸ்டேஷன்ஸும் தனித்தனி மிக்ஸாக இருக்கக்கூடாது, ஒன்றா தான் இருக்கணும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தனியாகவும் மெட்ரோ ரயில் தனியாகவும் தனி ஸ்டேஷன் தனியாக இருக்கக்கூடாது, ஒரே ஸ்டேஷனாக இருக்கணும். அது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கணும், அங்கே நம்ம மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கணும். இல்லை அதே அப்புறம் ஏர்போர்ட்லேயும் அது மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து சரியான டிசைன், எஃபெக்டிவ் டிசைன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் லைன் எங்களுக்கு தனியாக ஸ்டேஷன் இருக்குது, ஏர்போர்ட் தனியாக இருக்குது. ஒருத்தர் வந்து சென்னை ஏர்போர்ட் ஸ்டேஷன்லேருந்து அங்கே போனோம் 15 நிமிஷம் நடக்கணும். அதே ஏர்போர்ட்டை வந்து நேர ஸ்டேஷனை நேராக உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு போயிருந்தோம்னா 5 நிமிஷத்தில் இறங்கி போயிருக்கலாம், ரைட்டா? அதுதான் நாங்கள் இங்கே எதிர்பார்க்குறோம். கோயம்புத்தூர் வந்து இப்போ புதுசாக நம்ம டிசைன் பண்ணுறோம். ஏர்போர்ட்டை பொறுத்தவரையும் ரயில்வேஸை பொறுத்தவரையும் இதையும் பஸ் ஸ்டாண்டும் அது மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பஸ் ஸ்டாண்ட் தனி, மெட்ரோ ஸ்டேஷன் தனியாக நாங்கள் ட்ரீட் பண்ண விரும்பலை. இந்த டிபிஆரில் வந்து போடும்போது
தனியாக தான் பிளான் பண்ணி அந்த டைமில் நமக்கு அது இல்லை. பட் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நாங்கள் வச்சுருக்கோம் ப்ராஜெக்டில். எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போ இன்டர்நேக் அந்த டிஸ்கஷனில் வந்து இந்த 3 ஏஜென்சிக்கையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது 3 வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் இன்டெகிரேஷன் பண்ண விரும்புகிறோம், அவங்களும் அதை விரும்புகிறாங்க. ஸோ அது வந்து பிளான் வந்து இந்த பிளான் வந்து நாங்கள் டிபிஆரில் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும், அதை இன்டெகிரேட் பண்ணி நாங்கள் அப்புறம் சக்தி ரோட்ல இப்போ வந்து 4 வழி சார்ஜ் நேஷனல் பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ சரவணப்பட்டியில் ஒரு ஃப்ளைஓவருக்கு உங்களுக்கு என்ஓசி கேட்டு வெயிட்டிங் இருக்கு. இப்போ நீங்கள் அதே சக்தி ரோட்டில் தான் நம்ம ரோட்டுக்கு மையத்தில் மெட்ரோவை கொண்டு போகிறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணி சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படி கீழே வந்து யூடிடி லைன் போயிட்டு இருக்கோம், இது போயிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் மாற்ற குட். நீங்கள் வந்து எங்களுக்கு மெட்ரோ ஒர்க்காக இருந்தாலும் ஹைவேஸோட ஃப்ளைஓவர் ஒர்க்காக என்ன டிஃபிகல்ட்டிஸ் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி, இப்போ வந்து அதுலேயும் நாங்கள் இன்டெகிரேஷன் அந்த அங்கே இருக்கிற சரவணப்பட்டியிலே கூட இன்டெகிரேட் பண்ணுறது பற்றி பேசிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கேயும் பார்த்துட்ருக்கோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் பிளானிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஆஸ் ஆஃப் நவ் எங்களோட சஜஷன் என்னென்னா இன்டெகிரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம், அவங்க கட்டி ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம அது 2 இம்பார்ட்டன்ட். அவங்க பணிகளும் முக்கியம், மெட்ரோ ரயிலும் பண்ணுவோம். ஒன் ஷுட் நாட் ரூல் அவுட் தி அதர். இது கட்டுறதுனால அது தடைப்படக்கூடாது, அது கட்டுறதுனால இது தடைப்படக்கூடாது. ஒன் ஷுட் நாட் ரூல் அவுட் தி அதர். அதனால நாங்கள் வந்து இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ப்ரொபோசல் வச்சுருக்கிறோம். அதில் வந்து கீழே நம்ம பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் ரயில்வே ஸ்டாண்டர்ட்ஸ் கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அவங்கள கட்ட வச்சுட்டு நாங்கள் ஃபியூச்சரில் வந்து நமது ஃபியூச்சர் வர்றதுனால நம்ம பின்னாடி கட்டிக்கலாம். ஏன்னா இது அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து டிஸ்கஷன் இருக்கிறது. சைடில் கொண்டு போகிறதா, ஏன்னா சைடில் நாங்கள் ட்ரெயின் லைன் கொண்டு போனோம்னா ஃபியூச்சரில் ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இப்போ 2 லைன் இருக்குன்னு நினைக்கிறேன், 2+2 இருக்குது. அப்புறம் நாளைக்கு 3+3 பண்ணவே முடியாது, அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாதுனால தான் நம்ம சென்ட்ரலில் தூண் போட்டோன்னா சைடில் ஃபியூச்சரில் வெயிட் பண்ணோன்னா வைடன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இட் இஸ் பெட்டர் டு கோ ஆன் அ சென்ட்ரல் மீடியன். மெட்ரோ ரயில் சென்ட்ரல் மீடியனில் போகிறது ஆல்வேஸ் பெட்டர். இப்போ அவினாசி ரோட்டில் கூட நம்ம சைடில் கொண்டு போனால் ஃபியூச்சரில் அங்கே ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் க்ளோஸ் ஆயிரும். ஒரு சைடில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, 2வது சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, ஒவ்வொரு சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி தான். தட்ஸ் வை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறோம். வெரி சூன் ஐ திங்க் இந்த டிசிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்ல. ஆமாம், ஸ்டேஷன்ஸ்க்கு சில பாயிண்ட்ஸில் தேவைப்படும். மெயினாக எங்களுக்கு வந்து ஏன்னா ரோடு மேலே தான் நம்ம கட்டுறோம் ஸ்டேஷன்ஸ், அதில் ப்ராப்ளம் வராது. இந்த லேண்டிங் வரும் இல்லையா, நம்ம எங்கள் லேண்டிங் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அக்வயர் பண்ண வேண்டியது. அதுக்குள்ளே வரும், அதெல்லாம் சேர்த்து தான். அந்த இடம் வந்து குறைந்த அளவுல வந்து திட்டமிட்டு அப்படிங்கிறது பில்லரோட ஹைட் வந்து இருக்கிறத விட வாய்ப்பு இல்லை. பில்லரோட ஹைட் வந்து லேண்ட் அக்விசிஷன் சம்மந்தம் இல்லை. பில்லரோட ஹைட் வந்து பிரைமரிலி டிட்டர்மின் பை என்ன அங்கே இருக்குது. இப்போ ஃப்ளைஓவர் இருந்ததுன்னா 2வது லெவலில் நாங்கள் போயிடுறோம், ஃப்ளைஓவர் இல்லைன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் லெவல்லே நாங்கள் போயிடுவோம். அது நம்ம வந்து பொதுவாக லெவல்ஸ் இந்த லெவல் 1 லெவல் 2ன்னு இருக்கும். இப்போ அது வந்து ஒவ்வொரு லெவல் வந்து ஒவ்வொரு இதுக்கு அலாட் பண்ணிடுவோம். இப்போ லெவல் 1 ஹைவேஸ்க்கு அலாட் பண்ணிட்டா நாங்கள் லெவல் 2ல போய் விடுவோம். அப்படி ஏன்னா அங்கே ஃப்ளைஓவர் இருக்கிறதுனால அவினாசி சைடில், இந்த சைடில் லெவல் 1 தான் சப்ஸ்டான்ஷியலி. எக்ஸப்ட் ஃப்ளைஓவர் எங்கெல்லாம் ஃப்ளைஓவர்ஸ் வருது அங்கே நாங்கள் லெவல் 2ல போயிடுவோம். நீங்க அது எஸ்கலேட்டர் லிஃப்ட் சிஸ்டம் தான். உங்களுக்கு சிஸ்டம்லாம் பியூர் ஒன்லி எஸ்கலேட்டர் லிஃப்ட் சிஸ்டம். லாஸ்ட் டைமே சொன்னீங்க புறநகர் பகுதியில் வந்து ஸ்டேஷன்ஸ்க்கு இடம் எடுக்கலாம், பிரச்சனை இருக்காது. சிட்டிக்குள்ள எடுக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், லேண்டிங் மட்டும் தான் எங்களுக்கு இடம் தேவைப்படும். ஹைட் வரும்போது அதுக்கு லேண்டிங் மட்டும் தான் தேவை, ஸ்டேஷன் மேலே. அது நாங்கள் டிசைனில் பண்ணிக்கிறோம். நாங்கள் அது வந்து ஃபைனல் டிசைன்ஸ் கொஞ்சம் மாற்ற சில இதில் சைட் கண்டிஷன் தக்கவரை கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அது நான் அந்த ஸ்டேஜில் நான் இல்லை பொதுவாக எல்லாமே இல்லை. எங்கெல்லாம் வந்து லோவர் ஃப்ளைஓவர் வருது அங்கே நாங்கள் லெவல் 2 போவோம், மற்றபடி லெவல். நீங்கள் சென்னை வந்து பாருங்களேன் ஒரு தடவை, அங்கே எப்படி பண்ணுறோன்னு. லிஃப்ட், எஸ்கலேட்டர், அப்புறம் இது parking space, minimal parking spaces, sir. Not we have a version. When a parking space is also whatever is minimum required. என்னங்க அரசு மருத்துவமனைக்கே பாதிக்கும். மெட்ரோ வந்து நியர்பை நம்ம ரயில்வே அந்த பார்க்கிங்லாம் பெரிய கேள்விக்குரியாது.
பார்க்கிங் இவர் ஆர்கனைஸ் பண்ணுவார் மெட்ரோ மெட்ரோ கார்பரேஷன். என்ன வகை மெட்ரோ எத்தனை பெட்டி இணைக்கப்பட்டிருக்கும், என்ன வகை மெட்ரோ லைட் என்ன வகை, இல்லை, இது வந்து ரெகுலர் மெட்ரோ தான். எத்தனை பெட்டிகள் இதில் வந்து 3 கோச் மெட்ரோ, 3 கோச்சஸ் தான். ஸ்டேஷன் சைஸ் சின்னதாக இருக்கும். 3 கோச்சு வந்து ரெகுலர் மெட்ரோ தான். இப்போ சென்னையில் ஓடுறது அதே மாதிரி மெட்ரோ தான். மெட்ரோ லைட் சொன்னாங்க. இல்லை, மெட்ரோ லைட் ரெகுலர் மெட்ரோ. இப்போ ப்ரொபோஸ் பண்ணது வந்து ரெகுலர் மெட்ரோ வித் 3 கோச் அது. அதான் மெட்ரோ லைட் இப்போ சென்னையில் நாங்கள் ஓட்டுறது வந்து 4 கோச்சு ஓட்டிட்டு இருக்கோம். 6 கோச்சுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ புதுசாக வர ட்ரெயின்ஸ்லாம் வந்து 6 கோச்சில் போடுறோம். இது வந்து இங்கே சென்னை கோயம்புத்தூர்ல 3 கோச்சே போதும். அது நெக்ஸ்ட் 40-50 இயர்ஸ் போதும். அதனால நாங்கள் வந்து 3 கோச் அங்கே 3 கோச்சஸ்ல வந்து ஒரு 4 வந்து அபவுட் 900. இல்லை, அது 900 ஒரு கோச்சில் சொல்றீங்க, ஒரு ட்ரெயினில் சொல்றீங்களா? ஒரு கோச்ல சராசரியா அபவுட் 700 பீப்புள் ஒரு ட்ரெயின்ல 700 போகலாம். அதான் 700, 3 கோச்சா 700 கம்ஃபர்டபுளா போகலாம். அவனா நின்று தான். மெட்ரோ ரயில் இஸ் நாட் இன்டெண்டட் ஃபார் சிட்டிங் அண்ட் டிராவல். ஒரு ட்ரெயின் ஏறினா ஒரு 10 நிமிஷத்துல உட்காரதுக்கு சீட் கிடைக்கணும். ஏறின உடனே உட்காரது சீட் கிடைக்கணும்னு இஸ் நாட் மெட்ரோ ரயில். 10-15 நிமிஷம். நீலாம்பூர் ஆமா, அது வந்து அவினாசி ரோடுல பொறுத்தவரை ஃப்ளைஓவர் முன்னாடி வந்துடுறதுனால அங்க கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். சாத்தி ரோட்ல வந்து கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். அது வந்து நீங்க சென்னையில ஆர்காட் ரோடு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் ஒரு இதுவும் இருக்கும். டெஃபினெட்லி வில் ஃபைண்ட் வேஸ். நாங்கள் அதுவும் பிளானிங்கில் நாங்கள் அது இன்கார்ட் அது தட்ஸ் அனதர் டாபிக். நாங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டடி பண்ணுறோம் எப்படி வந்து அது அந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டை இப்போ அந்த பிளான் எந்ததுங்க எல்லாம் லேண்ட் அக்விசிஷன் யூட்டிலிட்டியை பொறுத்திருக்கு. எங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் இது வந்து அது ஏன்னா அல்டிமேட்லி இன்னைக்கு இது லீனியர் ப்ராஜெக்ட், லைன் மாதிரி ஒரு லைன் அப்படியே போகிறது. அதில் ஒரு பாயிண்ட்ல கூட நாங்கள் எங்கேயாவது தடங்கள் ஏற்பட்டால் அந்த ட்ரெயின் ஓட முடியாது. ஸோ அது வந்து அதனால தான் லேண்ட் அக்விசிஷன் யூட்டிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது எந்த ப்ராக்ரஸில் எப்படி இருக்குது அது இப்போ ஸ்டடி பண்ணிட்டு வரோம். அது வர பட் ஜென்ரலாக வந்து பிட்வீன் தீஸ் டூ வந்து இது சாத்தி வந்து இந்த அவினாசி வந்து கொஞ்சம் ஈஸியர் டு கன்ஸ்ட்ரக்ட். ஸோ அதனால ஏன்னா ரெண்டாவது டிப்போவும் அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் டிப்போலேருந்து தான் ட்ரெயினை மூவ் பண்ணோம். ஸோ எனக்கு எப்படி நாங்கள் டிப்போலேருந்து அவினாசி ரோட்லேருந்து அங்கேருந்து தான் வந்தாகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் கட்டியோம். மதுரையோட கோவை மதுரை அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெச் இருக்கு கோயில் பக்கத்துல. அதனால இது ஃபர்ஸ்ட் இல்ல நாங்க வந்து ஆயத்த பணிகள் ஆரம்ப கட்ட பணிகள் வந்து நான் சொன்ன மாதிரி நில ஆர்ஜித்த பணிகளும் இதுக்கு தேவையான பிரிலிமினரி ஒர்க் இப்போ ஆரம்பிக்கிறோம். நம்ம இப்போ உடனே அதுக்கு தான் வந்திருக்குது, தொடக்கிறது தான் வந்திருக்கோம். அது வந்து ஒரு லேண்ட் அக்விசிஷனுக்கு என்ன உங்களுக்கு தெரியும், லேண்ட் அக்விசிஷனுக்கு 3 to நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணோம். அது பொதுவாக நாங்கள் வந்து மார்ச்சுக்குள்ளே பண்ணலான்னு ஒரு தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வரோம். ஆனால் வந்து அப்ரூவல்ஸ்லாம் வரணும், அதெல்லாம் இருக்குது, மற்ற இதெல்லாம் இருக்குது. நாங்கள் ஆயத்த பணிகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். It varies. In cities, major cities வந்து cost of land is higher. அங்கே இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா it will be high. அதே இது வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக இருக்கும், கோயம்புத்தூர் போனால் அதோட கம்மியாக இருக்கும். there is no such norm. இப்போ மும்பையில் வந்து heart of the city, naturally even small land is very high. There is no specific norm like that. It varies from type of city. I think we should close. Anything, huh? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் அதுக்கு அப்ரூவல் வரல. எந்ததுக்கு? கோயம்புத்தூர் அண்ட் மதுரை மெட்ரோ இப்போ எக்ஸாமினேஷன்ல இருக்கு, எக்ஸாமினேஷன்ல இருக்கு. பட் இன்னும் அப்ரூவல் கொடுத்து இல்லை இப்போ சப்மிட் எல்லா டீட்டெயில்ஸ் இப்போ தான் போயிருக்கு, 2 மாதம் முன்னே தான் போயிருக்கு. அது பிஆர்ஓ மூலமா கொடுக்குறோம். சரியா? தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, தேங்க்யூ.